புது படங்கள்லாம் இனிமே வராது போலயே. என்ன நீ சொல்ற? நீ என்ன சொல்ற? ரீ ரிலீஸ் மட்டுமே வச்சு ஓட்டலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க போல. 2024 தான் கில்லி ரீ ரிலீஸ் ஆச்சு. இப்ப திரும்பவும் February 20 கில்லி ரிலீஸ் பண்ண போறாங்க. அது கூட அஜித் துணிவு கிளாஸுக்கு வர போகுது. ஏன்டா அப்படி பண்றீங்கன்னு கேட்டா தோ இந்த மாதிரி எங்க ஆளுங்களை வச்சு எங்களை மிரட்டுறீங்க, போலீஸை விட்டு அடிக்கிறீங்க, தேதானா வேலையா போச்சு உங்களுக்குலாம். அது மட்டும் இல்லாம February 27 தெரிய வேற ரிலீஸ் பண்ண போறாங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இப்படியே புது படங்கள்லாம் எதுவும் இல்லாம ரீலீஸ் மட்டும் பண்ணிட்டு இருந்தா தமிழ் சினிமா விளங்கிரும்டா. ஆனா இந்த ரீலீஸ் ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு முக்கிய ஆணிவர் யார் தெரியுமா? நம்ம தளபதி விஜயோட கில்லி படம் தான். ஏன்னா கில்லி படம் ரிலீஸ் ஆகக்குள்ள வேர்ல்டு வைடாவே 24 கோடி கிட்ட கலெக்ஷன் எடுத்து கொடுத்துச்சு. இதை பார்த்த நிறைய ப்ரொடியூசர் அவங்களோட படத்தையும் தூசி தட்டி ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா அப்படி கிளம்பிட்டீங்க? ஆனா மக்கள் தியேட்டர் வர்றது எதுக்கு? புது படங்கள்லாம் பார்த்து என்ஜாய் பண்றதுக்கு தான். ஆனா அதுலயே மண்ணலி போட்டுருவாங்க போலயே. தெலுங்கு சினிமா, கன்னட சினிமா, மலையாள சினிமா 2026 வரப்போது போல. ஆனா நம்ம தமிழ் சினிமா மட்டும் தான் ஓட்டின படத்தை திரும்பி ஓட்டிட்டு இருக்காங்க போல. ஆமா, கில்லி படம் தான் February 20 வரப்போகுது. அப்ப எதுக்குடா February 27 தெரிய வர ரிலீஸ் பண்றீங்க? எதுக்குடா பைட்ல தண்ணி? எதுக்குடா பைட்ல தண்ணி? எதுக்குடா பைட்ல தண்ணி? எதுக்குடா பைட்ல தண்ணி? ஆனா அவங்கள சொல்லி தப்பு இல்லடா, நம்ம போய் பாக்குறோம் பாத்தியா, நம்ம மேலதான்டா தப்பு. நீ என்னடா சொல்றது? சொல்ற புண்டை எங்களுக்கு தெரியும். நீ